அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 14, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எய்தற்கு அரியது எந்தை கால், அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். கிடைத்தற்கு அரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கு அரிய செயல்களை செய்ய வேண்டும்னு காலம் அறிதல்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக உத்தரகண்ட் பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. உத்தரகண்ட் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதையடுத்து இம்மசோதா சட்டமாகியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் சுதந்திரத்துக்கு பிறகு பொது சிவில் சட்டத்தை ஏற்ற முதல் மாநிலம் என்ற சிறப்பை உத்தரகாண்ட் பெற்றுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. திருமணம், விவாகரத்து, தத்தெடுத்தல், வாரிசுரிமை ஆகியவற்றில் ஒவ்வொரு மதத்திலும் வெவ்வேறு விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அதற்கு பதிலாக அனைத்து மதத்தினரும் ஒரே சட்டத்தை பின்பற்ற வழிவகுக்கும் பொது சிவில் சட்டத்தை நாட்டில் அமல்படுத்த மத்திய பாஜக அரசு முயற்சித்து வருகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனிடையே பாஜக ஆளும் உத்தரகாண்டில் பொது சிவில் சட்ட மசோதா உருவாக்கப்பட்டு சட்டப்பேரவையில் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் ஆளுநர் ஒப்புதலுக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசமைப்பு சட்டப்பிரிவு 201 கீழ், அதாவது ஆர்டிகல் 201 கீழ் மேற்கண்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த 11 ஒப்புதல் வழங்கியதாக மாநில அரசு புதன்கிழமை வெளியிட்ட அரசிதழ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் அஸ்வின் நம்பர் 1 பட்டத்தை பிடிச்சிருக்காரு. சக வீரரான ஜாஸ்பிரித் பும்ரா பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்துள்ளார். சமீபத்தில் தனது 100வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் 9 விக்கெட்டுகள் சாய்த்ததன் அடிப்படையில் அவர் இந்த முன்னேற்றத்தை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய கடற்படையில் 2 புதிய கப்பல்கள் நாட்டுக்கு அர்ப்பணிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. 2 கப்பலுக்கு பேர் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே இருக்கு, ஐஎன்எஸ் ஆக்ரோ மற்றும் ஐஎன்எஸ் அக்ஷய். அடுத்ததான் மின் உற்பத்தி. என்எல்சியும் ராஜஸ்தான் அரசும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அனல் மின்சாரம், புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்திக்காக என்எல்சி இந்தியா நிறுவனம் ராஜஸ்தான் அரசு இடையே அண்மையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமானதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. 125 மெகாவாட் பழுப்பு நிலக்கரி அடிப்படையிலான மின் உற்பத்தி நிலையம், 1000 மெகாவாட் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையம் ஆகியவற்றை கூட்டு முயற்சியுடன் உருவாக்குவதற்காக இந்த ஒப்பந்தம் கையொப்பமானதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதில் ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்டார்டர் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.